ஷரத், ஏஐல ஸ்பெஷலைஸ் பண்ணுறதுக்காக சில கோர்சஸ்லாம் லேக்கில் சார்ஜ் பண்ணுறாங்க. அது படிக்கிறது ஒர்த்தா, இல்லை ஏஐ ரிலேட்டட் டூல்ஸை படித்து நம்மள ஸ்கில் அப்கிரேட் பண்ணுறது ஒர்த்தா? ஏன்னா இந்த ஏஐ டூல்ஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக எவல்வ் ஆகிட்டுருக்கு கான்ஸ்டண்ட்டாக. ஷூர். மெயினாக நான் எப்படி பார்ப்பேன்னா, நீங்கள் எதுக்காக படிக்கிறீங்க? நாலேஜ்க்காக படிக்கிறீங்களா, இல்லை ஒரு வேலை வாய்ப்புக்காக படிக்கிறீங்களா, இல்லை இதுக்கப்புறம் ஏதோ ஒரு ரிசர்ச்சில் என்ட்ரு ஆகணுன்ட்டு ஒரு ஆசை இருக்குது அதுக்காக படிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதை நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். இப்போது ஏஐ நான் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் வரீங்கன்னா, நீங்கள் எந்த மாதிரியான லேர்னர்ன்றதை நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள். அண்ட் அதை நீங்கள் ட்ரையும் பண்ணி பார்க்கலாம். ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி மூலமாக தான் வந்து நான் ஏஐ கற்றுக்க முடியும் அப்படின்ட்டு நீங்கள் நம்புறீங்கன்னா அந்த வழியில் தான் நீங்கள் போக போகிறீங்க. ஆனால் இன்றைக்கி உள்ள நிலமையில் ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸில் ஏஐ சொல்லித்தராங்க. அண்டு ஏகப்பட்ட ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸாக இருக்கட்டும், டெக்னாலஜியாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து இன்டர்நெட்டில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் ஈஸியாக நீங்கள் அதை பண்ணலாம். இதே தான் நான் முன்னாடி இருக்கிற நிறைய இன்டர்வியூலையும் நான் சொல்லியிருப்பேன். இப்படி இருக்கும்போது நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, மாஸ்டர்ஸ் டிகிரி மட்டும்தான் ஒரே வழி கிடையாது. பல வழியில் நீங்கள் கற்றுக்கலாம். ஆனால் நீங்கள் கிளாஸ் ரூம் போயிட்டு ஒரு தரமான ஒரு இன்ஸ்டியூட்டில் நல்ல ஒரு ப்ரொஃபஸர்ஸ் கீழே கைடன்ஸில் நீங்கள் ஏதோ ஒன்று பெருசாக பண்ணணும்னு நினைக்கிறேன், அது உங்களால் தனியாக பண்ண முடியாதுன்னு நீங்கள் நம்புறீங்கன்னா, அந்த மாதிரி இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. மற்றபடி வந்து ஏஐ வந்து 20 லட்சம் 30 லட்சம் கொடுத்து தான் அது பண்ணணுமா, அது உங்களோட அஃபோர்டபுள் ரேஞ்சை விட்டு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அது போல் வந்து கண்டிப்பாக யோசிக்கணும். ஏன்னா அது மட்டுமே ஒரே வழி கிடையாது இன்றைக்கி நீங்கள் ஏஐ கற்றுக்கணுன்னா. அண்ட் நீங்கள் சொல்கிறது கரெக்ட். இன்றைக்கி ஏஐ டூல்ஸ் வந்து ஏகப்பட்டது வருது. எவ்ரி மந்த் தெர் இஸ் சம் சேஞ்ச் இந்த எக்கோசிஸ்டமில். இதெல்லாமே ஓவர் பீரியட் செட்டில் ஆகும். ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி என்ன தெரிஞ்சிருக்கு, என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், அதை வச்சு என்ன பண்ண உங்களுக்கு தெரியுன்றதை நீங்கள் செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுதான் என்னோட கருத்தாக இருக்கும்.